இதே நம்ம காலிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சென்ற வீடியோல. இந்த கஜானா காலிங்கிறது நக்கி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல சார் திமுக காரங்க. ஒண்ணு கூட நீங்கள சார். இளைஞர் சமுதாயம் அதிமுகவும் திமுகவும் வெறுக்கிறது என்பதுதான் யதார்த்தம். அதுதான் இந்த 2026 எலெக்ஷனுடைய மேண்டேட்னுடைய இன்டர்பிரேஷன். நீதி கட்சி எல்லாம் தவறு செய்ய வேண்டும் என்று விஜயும் தவறு செய்வார் என்றுதான் பாஜகவுடைய மத்திய தலைமை சொல்லுகிறது. எது இருப்பினும் நாளை பிரதமரை பார்க்க வந்தால் கண்டிப்பாக பாஜக விஜய்க்கு தார்மீக ரீதியில் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதை விஜய் வரவேற்பார். ஒரு கட்சி தாவது அதிமுகவிற்கும் தாவேகாவுக்கும் நடுதான் இருக்குது. ஆனா விஜய் பேசினாரு, எனக்கு ஏன் எதிரி ஸ்டாலின் சார். அதே ஸ்டாலின் சார்ல போய் புகுந்துட்டாரு. அதே ஸ்டாலின் தான் ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்காரு கையில. திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி இப்ப திமுக ஆதரவை பெறுவதா, திமுகவோட கூட்டணி போறதா அப்படிங்கறதுலதான் நாங்க எல்லாம் பிரிஞ்சு வந்தோம்னு சி.வி. சண்முகம் சொன்னார் இல்லையா அழுத்தமா. அந்த முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி போனதோட காரணம் என்ன அப்படின்றதா இங்க கேள்வி. உதயநிதி காரணம். உதயநிதி ஏன்னா திமுக உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லா ஏடிஎம்கே காரனை வச்சுதான் நாங்க தோத்து போட்டோம் சீனியர் டிஎம்கே எம்பிஸ் எம்எல்ஏஸ் எங்க சொல்றாங்க சார். இல்ல அதிமுகவோட இந்த நிலைமைக்கு யாரு தான் காரணம்? இந்த விடாப்பிடியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் அந்த கவுண்டர் தேவர் சண்டைனால வந்தது. அதிமுக தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி சார், ஒத்துக்கிறோம் சார். டி.வி. சண்முகம் அல்ல, எஸ்.வி. வேலுமணி அல்ல. ஆனா திமுக தோல்விக்கு யார் காரணம்? அது ராகுல் காந்தி மாதிரி ஸ்டாலின் எவ்வளவு நாளைக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். இங்க அதிமுகவுல நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சு ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு சி.வி. சண்முகம் தலைமையிலான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான ஒரு 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு பெரும்பான்மைக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பக்கம் அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் எதிர்த்து இருக்கிறாங்க. உள்ள ஒரு பெரிய கலைபரம் போகுது. டெல்லியில இருந்து என்ன பாக்குறாங்க? அதிமுகவை எப்படி பாக்குறாங்க? இந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறாங்க? பாஜக வேற சைலண்டா இருக்கிறாங்க இந்த விஷயத்துல. பாஜக சைலண்டா இருக்காங்களோ இல்லையோ, இதுவரைக்கும் அன்புமணி ராமதாஸோ டிடிவி தினகரனோ எடப்பாடி பழனிசாமியோ என்டிஏல இருந்து வெளில வரலன்னு சொல்லல. மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு தேவை எல்லா கட்சிக்கும் என்பது அவர்களுக்கு புரியும். மத்திய அரசாங்கத்தை குஷிப்படுத்துவதற்குத்தான், நரேந்திர மோடியை குஷிப்படுத்துவதற்குத்தான் இனி நாடாளுமன்றம் நடக்கும் பொழுது ஏதாவது வெளிநடப்பு செய்தால் ராகுல் காந்தி ஓட்டுச்சோரி, ஹிடன்பர்க் ரிப்போர்ட், அதை தவிர ரஃபேல் என்று சொல்லி இதுவரைக்கும் 4-5 வருஷம் ஏமாந்தாங்க ராகுல் காந்தி நம்பி. இனிமேல் ஏதாவது திமுக ஓட்டு வெளில நடப்பு செய்யாத அது பாஜக உதவியாக இருக்கும். ஆக மொத்தம் திமுக பாஜக உறவு வருமோ வராதோ ஒரு தொடர்பு வரும். அதிமுக பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு நிலைமை ஸ்டெடியா யோசிச்சிருக்காங்க. பாஜக இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு செயற்குழு கூட்டம் நடக்குது. பாஜக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. பி.ஆர். சந்தோஷ் டெல்லியில வந்திருக்காரு. அப்போ அந்த ஒரு குழப்பத்தை வந்தது. அப்போ அவங்க பாஜகவும் குழம்பி கிடக்குங்க கட்சி உள்ள. இப்போ அவங்க அந்த ஷாக்ல இருந்து வெளில வரல. ஏன்னா 27-28 வேட்பாளர்கள் தோத்து போயிருக்காங்க. அந்த துக்கத்தை இருக்காங்க. நிறைய பேருக்கு டெபாசிட் போயிருக்கு. சோ அந்த விஷயத்தை பார்த்து பாஜக சைலண்டா இருப்பாங்க. மீதி கட்சி எல்லாம் தவறு செய்ய வேண்டும் என்று விஜயும் தவறு செய்வார் என்றுதான் பாஜகவுடைய மத்திய தலைமை சொல்லுகிறது. எது இருப்பினும் நாளை பிரதமரை பார்க்க வந்தால் கண்டிப்பாக பாஜக விஜய்க்கு தார்மீக ரீதியில் அரசாங்கம் என்ற நிலையில் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதை விஜய் வரவேற்பார். காரணம், இந்த டைனாஸ் பாலிடிக்ஸ் மாதிரி இந்த குடும்பத்தை சண்டை சாட மாட்டாங்க. விஜய் அண்டர்ஸ்டுட் இட் வெரி வெல். அந்த விஜய் டிரான்ஸ்பரண்டா இருப்பாருன்னா என்னுடைய நம்பிக்கை. வெள்ள அறிக்கை தரேன்னு சொல்லியிருக்காரு. இதே நம்ம கஜானா காலிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சென்ற வீடியோல. இந்த கஜானா காலிங்கிறது நக்கி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல சார் திமுக காரங்க. ஒண்ணு கூட நீங்களே சார், ஒரு பைசா நீங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து ரிசர்வ் பேங்குடைய கடன் இல்லாட்டா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு ஜூலை மாத சம்பளம் கொடுக்கறது கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக விஜய் மத்திய அரசாங்கத்தை பற்றி ஒரு சூழலில் புரிந்து கொள்வார் என்பதுதான் என்னுடைய ஒரு அனாலிசிஸ். ஓகே, நான் இந்த அதிமுக விஷயம் பேசிட்டு இருந்தோம். இப்போ உள்ள இருக்கும் பொழுது
நேற்று வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் நடந்திருக்கு. இபிஎஸ்க்கு தான் பெரும்பான்மை இருக்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வருது. இந்த பக்கம் சிவி சண்முகம் பேட்டி கொடுக்கிறவரு பொதுக்குழுவை கூட்டுங்க பேசலாம்னு இபிஎஸ் கூப்பிடுறாரு. ஸோ பேசலாம், பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்றாங்க. அப்ப அதிமுக எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஒற்றுமை பண்ணலாம் பாக்குது. ஏன்னா மெந்தி சபை கொடுக்கலன்னு சிவி சண்முகம் இந்த பக்கம் வந்துருவாங்க. அவர் சொல்லிட்டாரு ஊழல் கட்சி ரெண்டும் சொல்லிட்டு எப்படி எடுத்துக்க முடியும்? விஜய் வாஷிங் மிஷின் ஆயிடுவாரு, ரெண்டு பேரையும் அரசாங்கத்தை எடுத்துட்டாருன்னா. சோ அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒற்றுமையை நோக்கித்தான் செல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். காரணம், நேற்று எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே தலைமை செயலகத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசினார், வேற எங்கேயும் பேசல. பாத்தீங்களா நீங்க? ஆமா, அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அங்க அவருடைய இல்லத்துல நடக்கிறதாக இருந்தது. அத இடம் இந்த எம்ஜிஆர் மாளிகைக்கு மாத்திட்டாங்க. அது பின்னாடி என்ன மெசேஜ் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன்? என்ன சொல்ற, கட்சி என்ன இருக்குன்னு தானே சொல்றாரு, பார்ட்டி இஸ் வித் மீன் தானே சொல்றாரு. கட்டடம் உள்ள என்ன ஓ பன்னீர்செல்வம் வந்து அங்க முதல்ல 2021 வந்து உள்ள வந்து அடிச்சாரு. இப்ப அடிக்க முடியுமா? அப்போ சிவி சண்முகம் அந்த அடிச்சுட்டு திமுக போய் சேர்ந்தாரு. மானம் கெட்டவர் எப்படிங்க திமுக போக முடியும்? ஓ பன்னீர்செல்வம் ஜெயிச்சுட்டாரு. நான் கேள்விப்படுறது ஓ பன்னீர்செல்வம் எடுத்துக்கிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நீங்க உங்களுடைய நிலைப்பாடு நீங்க உதவி சொல்ல பண்ணிக்கிங்க, ராஜினாமா பண்றா பண்ணுங்க, இல்ல தனியா போறதுனால போங்கன்னு சொல்லி கை விட்டாரு. ஏன்னா திமுக உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லா ஏடிஎம்கே காரனை வச்சுதான் நாங்க தோத்து போட்டோம்ட்டு சீனியர் டிஎம்கே எம்பிஸ் எம்எல்ஏஸ் எங்க சொல்றாங்க சார். சிவி சண்முகம் பிரஸ் மீட்ல சொல்றாரு, ஓபிஎஸ் வந்து நான் ஒரு அடிமட்ட உறுப்பினரா கூட தொண்டரா கூட இருந்துட்டு போறேன், என்ன கட்சியில சேர்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது அதுக்கும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கல. அப்பெல்லாம் அவர் வந்து அவரோட பதவிக்காக வேணான்னாரு. இப்பவும் பதவிக்காக தான் வாங்க பேசலாம் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றாருல. அதை எடப்பாடி பழனிசாமி பண்ண தவறுதலாக அதை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படிங்க தவறாகும்? சிவி சண்முகம் பண்ண தவறு தான். என்ன பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒன்னா இருந்தாங்களே, அதேபடி பாண்டிச்சேரியில் இவர் முதலமைச்சர் ஆப்பறான்னு சொல்லிட்டு கதை காட்டி விட்டுட்டு சிவி தம்பிதுரையே சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறான்ட்டு. எல்லா டெலிவிஷன் பிளாஷ் போட்டாங்களே, அது என்னது? இப்போ வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி நிலைமை தமிழ்நாடு நிலைமை வந்து 100 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டீங்கன்னா மாறிடுமா உங்களுக்கு நிலைமை? இல்ல சார், இந்த பிரச்சனையே வந்து இந்த பிரச்சனையை திமுக நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்ற போது திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி இப்ப திமுக ஆதரவை பெறுவதா, திமுகவோட கூட்டணி போறதா அப்படிங்கறதுலதான் நாங்க எல்லாம் பிரிஞ்சு வந்தோம்னு சிவி சண்முகம் சொன்னார் இல்லையா அழுத்தமா. அந்த முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி போனதோட காரணம் என்ன அப்படின்றதா இங்க கேள்வி வரும். உதயநிதி காரணம், உதயநிதி விஜய் வரக்கூடாதுங்கிறது தான். அந்த விஜய் வரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு சிவி சண்முகம் விஜய் வரலாங்கிறாரு. அதனாலதான் குழப்பாங்க. காரணம் 108 சீட்டு. அவர் அதுல மெயின் விஷயம் என்னன்னா, அது அதிமுக எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிருமே. திமுகவோட போனா எதிர்காலம் என்ன ஆச்சு? அப்போ இல்ல, நான் அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன், சிவி சண்முக பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன். அப்போ அந்த எதிர்ப்பு வந்தது யதார்த்தம் தானே? ஒண்ணுங்க, திமுகவை அழிக்க முடியாது. எந்த தலைவர் வந்தாலும் ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ் அதிகமா இருக்குது. அதே ஓட்டு இந்த வாட்டி வாங்கியிருக்காங்க, ஒரு ஓட்டு கூட செதறல. ஆனால் இளைஞர் சமுதாயம் அதிமுகவும் திமுகவும் வெறுக்கிறது என்பதுதான் யதார்த்தம். அதுதான் இந்த 2026 எலெக்ஷனுடைய மேண்டேட்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். அப்படி இருக்கும்போது கோபி, அதிமுக வந்து பிளவுபடத்தான் போகிறது, இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல. திமுக பிளவுபடத்தான் போகிறது, இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல. அப்ப அது விஜய்க்கு சாதகமா போகும். எப்ப போகும்? 2027 ஏடி 27ல. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, பழனிவேல் தியாகராஜன் வெளில போயிட்டாரு, செம்மல வெளில போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் போயிட்டே இருப்பாங்க. கடைசியில இருக்கிறது முகச்சாவளம் பண்ணிடுவாங்க, தொடச்சு மூஞ்சி ஷேவ் பண்ண மாதிரி ஆயிடும். இல்ல, அதிமுகவோட இந்த நிலைமைக்கு யாரு தான் காரணம்? பொதுமக்கள் ரிஜெக்ட் பண்ண, ஆனா அந்த ஓட்டை வந்து அவருக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதை பாருங்க, யாரும் ரிஜெக்ட் பண்ணல. இந்த விடாப்பிடியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அந்த கவுந்தர் தேவர் சண்டைனால வந்தது. இப்பொழுது வந்து வேறதான சண்டையாகும். எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலைமையில இருக்காருன்னா அவர்கிட்ட பவர் இருக்குது, அவர்கிட்ட கட்சி இருக்குது, அவர்கிட்ட வந்து ரெட்டலை சின்ன இருக்குது. நாளைக்கே ஒரு 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் வருதுனால ரெட்டலைக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா போகும். அதனாலதான் அந்த கிரிப்பை விடாது வச்சுட்டு இருக்காரு. நீங்க சொல்லுங்களேன். தொடர்ந்து தோல்விகளாக இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தொடர்ந்து தோல்விகளாக இருக்கு அப்படிங்கறத மேற்கோள் காட்டுறாங்க. சரி, அப்போ அந்த வெற்றி பண்றதுக்கு இவ்வளவு பேர் வெற்றி அடைஞ்சு வந்திருக்காங்க, அது யார் காரணம்? 67 பேர் வந்திருக்காங்க. எத்தனை நம்பருங்க? 75 சம்திங் லைக் தட், 67 டோட்டல். அது எப்படி வந்தாங்க? பாஜக எல்லாருக்கும் ஒரு 8 பேர் ஓட்டு போயிடுச்சுன்னா பாமக 4 பேர் எப்படி வந்தாங்க?
அதை சொல்லுங்களேன். நீங்க அதிமுக தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி சார், ஒத்துக்கிறேன் சார். டிவி சண்முகம் அல்ல, எஸ்வி வேலுமணி அல்ல. ஆனா திமுக தோல்விக்கு யார் காரணம்? அது ராகுல் காந்தி மாதிரி ஸ்டாலின் எவ்வளவு நாளைக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? அவன் வெளில போயிடுறானே. நீங்க ஸ்டாலின் வந்து செய்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து அதிமுக காரணம் வச்சுதான் திமுக நடந்தது. இப்போ விஜய் வந்து திமுக காரணம் வச்சுன்னு ஆட்சி நடத்துறாரு. அதிமுக தனியா படிச்சு அதிமுக யாருமே இல்லை. ஆக மொத்தம் இந்த கிராஸ் வாக் வந்து ஒரு கட்சியில கட்சி தாவறது வந்து அதிமுகவிற்கும் தாவேக்காக்கும் நடுதான் இருக்குது. ஆனா விஜய் பேசினாரு, எனக்கு ஏன் எதிரி ஸ்டாலின் சார்னாரு. அதே ஸ்டாலின் சார்ல போய் புகுந்துட்டாரு. அதே ஸ்டாலின் தான் ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்காரு கையில. இந்த குழப்பத்திலிருந்து வெளிவருவது கடினம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுல இப்போ இப்ப அதிமுகவுல இருந்து அந்த ஒரு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவுன்ற நிலைப்பாடு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து அமைச்சரவையில இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இப்ப திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, தாவேகா அமைச்சரவையில் அதிமுக பங்கேற்கவில்லை என தகவல் வருகிறதுன்னு சொல்றாரு. தாவேகா தரப்புல இருந்து சொன்னாங்கன்னு சொல்றாரு. அப்போ அதிமுக ஆதரவு கொடுத்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த பக்கம் திரும்ப அதிமுக ஒன்று சேரும் அப்படின்ற பாயிண்ட் நோக்கி தான் போகும். திரும்ப சிவி சண்முகம் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி 3 பேஜ் அறிக்கையினுடைய தாத்பரியமே அதானுங்க. திருப்பி வா பேசலாங்கிறாங்க. இப்ப பாருங்க, தினகரன் கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னு வச்சுங்க அதிமுகவை, என்ன பண்ணுவீங்க? அந்த அம்மா முன்னாடி கழகமும் இதுவும் ஒன்னா ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு யூனிட்டி வர மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் இந்த சிவி சண்முகத்துக்கு டிஸ்குவாலிபிகேஷன்ல பயந்துதான் திருப்பி அதிமுக கிட்ட போறாங்க. இன்டர்பிரேஷன் தப்பா இருக்குமா? இத்தனை நாள் டொமு 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 அடிச்சாங்க மோளம், கட்சியில் அங்க போய் சரணாகதி அடைகிறாங்களே. ஏன் இது? நீ நாளைக்கு பாருங்க, இந்த மந்திரி சபை விஸ்தரிப்பு பண்ணிட்ட அப்புறம் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்புன்னு ஒரு செய்தி வரும் பாருங்க. அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க உள்ள. திருப்பி அந்த வேலை ஆரம்பிக்கும். திருப்பி வந்து திமுக சொல்லும், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அரசாங்கம் அமைக்கலாம். அந்த விஜய் இருக்க இதே கவர்மெண்ட் இந்த மாதிரி பிளான் போயிட்டே இருக்கும். பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு வரும். பார்த்துட்டே இருங்க, இது என்ன ஒரு லேப்டாப் கவர்மெண்டா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த 6 மாசம்ன்ற கணக்கு ஒண்ணு இருக்கு. அந்த 6 மாசம் வரைக்கும் நாங்க எதுவும் பண்ணல, 6 மாசத்துக்கு அப்புறம் பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த 6 மாசத்துக்குள்ள எதுவும் நடக்க போதோ? அப்போ 6 மாசத்துக்குள்ள இந்த KN நேரு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சார். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி காமிப்பார் சார். அந்த கூட்டத்தில் பொதுமக்கள் நடுவிலேயே செந்தில் பாலாஜி பத்ரா பாலாஜின்னு பாடினார். அவர் விட்டுறாங்க சார். அதுக்கு அவருக்கு கையில லெட்டர் மாதிரி லெட்டர் வந்திருக்குதுங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து. அதுக்குதான் சொல்றாங்க பாஜக விளையாடுது. பாஜக இது ருட்டீன் மேட்டர். இது பாஜக வளரணும்னா தாவேக்காவை பிரிச்சிருப்பாங்க. அது பிரிக்காத இருக்காங்க. அதை பாருங்களேன். தாவேக்கா என்பது அரசியல் ரீதியாக வந்த எம்எல்ஏக்கள் அல்ல, எம்எல்ஏக்களுக்கு புதுசு. இதே திமுக வந்து ஒரு 50-40 எம்எல்ஏ எடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா எடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? விஜய் இஸ் வல்னரபிள் ஃபார் எனி த்ரெட்ஸ். ஆனாலும் விஜயனுடைய பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால தட் சூப்பர் சீட்ஸ் விஜய்ஸ் கவர்மெண்ட். நாளைக்கு விஜயனுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஆபத்துன்னு தேர்தலுக்கு போறேன்னு சொன்னாருன்னா விஜய் 200 சீட்டு ஜெயிப்பாரு. இந்த திமுக ஒண்ணு இல்லாத அப்ப அதிமுக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஆக மொத்தம் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய அரசியல் போக்கு என்பது அரசியல் ரீதியாக இல்லை என்பதுதான் என்னுடைய இன்டர்பிரேஷன். ஒரு ஸ்கூல் பாலிட்டிஷியனா இருந்தான்னா காங்கிரஸ் கொடுத்த 5 லெட்டர் கொண்டு கொடுத்துக்க மாட்டாரு கவர்னர் கிட்ட. எனக்கு மைனாரிட்டி அரசாங்கம் பண்ணுன்னு. எப்படி கருணாநிதி பண்ணாரு பாருங்க. கருணாநிதி ஸ்டாலின் ஒரு லெட்டர் கொடுத்தாரா போய் கவர்னர் கிட்ட காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண. அந்தந்த காங்கிரஸ்காரனுக்கு ஒரு 5-10 கொடுத்து வாய அடைக்க வச்சிட்டார். இப்ப ஸ்டாலின் பண்ணாரு பாருங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனை முழுக்கமே இந்த காங்கிரஸால வந்துட்டானுங்க சார். ராகுல் காந்தி கொண்டு லெட்டர் கொடுத்ததுனால. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள். ஆனா ஒன்று வண்டி சொல்லுகிறேன். பல வீடியோக்கள் மூலமாக நாம் இருவரும் தமிழில் பேசியது திமுக ஆட்சிக்கு வராது என்ற நிலைப்பாட்டில் நாம் இருவரும் பேசினோம். அப்பொழுது என்னை ஏக்காலம் செய்தார்கள். இன்று நான் ஐ ப்ரூவ் ரைட். தொங்கு சபை வரும் சொன்னா இல்லையா அவங்க கிட்ட? திமுக இரட்டை இலக்குத்தான் எடுக்க சொன்னா. நான் வந்து அஸ்ட்ராலஜர் இல்லையே. விஜய்க்கு அஸ்ட்ராலஜி சொல்ற மாதிரி அந்த என் பேரு ராஜகோபால் இது இல்லையே. அவர் ராடான் மாதிரி ஒண்ணு இல்லையே. சோ இருந்தாலும் தமிழகத்தில் விஜயனுடைய ஆட்சி நிலைக்கும். விஜயனுடைய ஆட்சி மீண்டும் வரும். இருந்தாலும் திமுக செய்யப்பதை விஜய் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் நேர்கள் மூலமாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பணிவன்புடன் தெரிந்து கொள்கிறேன். காரணம் என்னுடைய முதிர்ச்சியினால் நான் சொல்லுகிறேன். எனக்கு ஒன்றும் லாபமோ நஷ்டமோ கிடையாது. வயசு 75 ஆச்சு போதும். இப்ப கோபியோட பேசுறது ஐ டேக் இட் as a pleasure. so that நம்மளுடைய ஐடியாஸ் ஒரு 10 பேருக்கு போகும். முன்வைப்போம் சார், மக்கள் முடிவு பண்ணட்டும். பல்வேறு கருத்துக்கள் மற்றும் தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார்.